வணக்கம். அண்ணாமலைய பத்தி பேசினோம்னா, டக்குன்னு உடனே அண்ணாமலை அவங்களுக்கு பதிலடி கண்டிப்பா குடுப்பாரு. இது எதிர்பார்த்தது தான். அது தெரிஞ்சு தான் எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சாரு, அண்ணாமலைய பத்தி 25ஆம் தேதி பேசிவிட்டார். பேசின பிறகு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா, பதிலடி நேத்து நைட்டு குடுத்துருக்கிறாரு. செம்மையா பதிலடி குடுத்துருக்கிறாரு. "தற்கூரி எடப்பாடி பழனிசாமி" அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு சொன்ன காரணங்கள்லாம் நெறைய இருக்கு. அதுக்கு முன்னாடி 10 வருஷமா பச்சை மயில்ல கையெழுத்து போட்ட அரசு அதிகாரியா, ஒரு நேர்மையான அதிகாரியா செயல்பட்ட என்னைய பார்த்து, நேர்மைய பத்தி பாடம் எடுக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி இருக்குது? தற்கூரி எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ரொம்ப காரசாரமா எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் குடுத்துருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அப்படி என்னையா பேசினாரு? மனுஷனை இப்படி வச்சு வறுத்து எடுத்துட்டாரு அண்ணாமலை. அப்படிங்கிற மாரி தான் ஒரு பாஜகக்காரங்கலாம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, நான் கிளை செயலாளர்ல இருந்தேன். 52 வருஷம் நான் கட்சியில உழைச்சேன், கஷ்டப்பட்டேன் அதிமுகவுக்காக. இன்னைக்கு கிளை செயலாளர் பொதுச் செயலாளர் பதவிக்கு வந்திருக்கிறேன். ஆனா பாஜக மாநில தலைவரா வந்திருக்கிற அண்ணாமலை உழைக்காம மாநில தலைவர் பதவியை வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அந்த கட்சியில உழைச்சு தேஞ்சு போனவங்க நிறைய பேர் மாநில தலைவர் பதவிக்காக ஆசைப்பட்டு அது கிடைக்காம இன்னமும் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. இவர் ஏதோ ஒரு குறுக்கு வழியில் இந்த பதவியை வாங்கிட்டு வந்துட்டாரு. வந்த பிறகு அந்த பதவியில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு திமிரில் தலகால் புரியாமல் அண்ணாமலை ஆடிக்கிட்டு இருக்காரு. மக்களுக்கு எதுவுமே செய்ய தெரியாது. அவரின் ஒரே முதலீடு என்னன்னு தெரியுன்னா நாக்கும் வாயும் தான் அப்படின்னு சொல்லி பேசினார். தமிழக மக்களோட வாக்குகள் மட்டும்தான் அவங்களுக்கு வேணும், பாஜகவுக்கு வேணும், அதுவும் குறிப்பாக அண்ணாமலைக்கு வேணும். தமிழகத்துக்கு ஒரு நல்ல திட்டத்தை கூட கொண்டு வர அண்ணாமலையினால் முடியல அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பேச்சை பேசினார். நேற்று ராயப்பேட்டையில் ஒய்எம்சி திடலில் பாஜகவோட பொதுக்கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் பேசினது தான் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமிக்கு சரியான பதிலடி கொடுத்தார். அது இல்லாமல் அவர் லண்டனுக்கு போகிறார். இந்த மாதிரி சூழ்நிலை ஒரு மாற்று ஏற்பாடு ஒன்று பண்ண போகிறாங்க. பண்ணிவிட்டு இவர் லண்டனுக்கு போன பிறகும் பார்த்தீங்கன்னா கட்சியை ஒரு வழி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டுமே இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்டும் காணாமல் போயிட முடியாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சரியான பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் நேற்று அந்த மாதிரி பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சி, டெண்டர் கட்சி அப்படின்னா அது அதிமுக தான். அது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான பிறகு இந்த கூத்து எல்லாமே நடந்திருக்குது. கூவத்தூரில் என்ன பண்ணாங்க எல்லாத்துக்குமே தெரியும். இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். எம்எல்ஏக்கள் எல்லாத்தையுமே ஏலத்தில் எடுத்தார் எடப்பாடி பழனிசாமி. அவங்களுக்கு மாதம் மாதம் காசை கொடுத்தாரு. அவங்கள அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டார். ஒரு எம்எல்ஏக்கு மாதம் மாதம் காசு கொடுத்து தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு ஆட்சியை வழி நடத்திக்கிட்டு இருந்தார் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி தான். டெண்டர் கட்சி எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி சொன்னார். எடப்பாடி பழனிசாமி யாரையோ காலை பிடிச்சி அண்ணாமலை பதவிக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறார். உழைக்காமலே பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும்? இருக்கிறது வாயும் நாக்கும் தான். மைக்கை பார்த்தாலே போய் பேசுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த எடப்பாடியோட இந்த கருத்துக்கு நான் பதிலடி கொடுக்காம போயிருந்தா அது நல்லா இருக்காது. பதிலடி கொடுத்தே ஆகணும் தான் இன்றைக்கி இதை பற்றி பேசுகிறேன். என்ன எடப்பாடி பழனிசாமியோட யோகியதை என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். சிலுவம்பாளையத்தில் ஒரு கொலை நடந்துச்சு. பங்காளிகளுக்குள்ளே நடந்த சண்டை. அந்த சண்டையில் ஒருத்தர் கொல்லப்படுறார். ஒருத்தரை கைது பண்ணுறாங்க. ஒருத்தர் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் போய் ஒளிஞ்சுக்கிறார். ஒளிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு திமுகவில் மூத்த அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார். யார்? முத்துசாமி தான். அப்போ அதிமுகவில் அவர் தான் அமைச்சர். அப்போ இந்த ஒருத்தர் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒளிஞ்சார்ல, அவர் தான் சிலுவம்பாளையம் எடப்பாடி பழனிசாமி. அந்த எடப்பாடி பழனிசாமி இப்போ இருக்கிற திமுகவில் இருக்க மூத்த அமைச்சர் முத்துசாமியை போய் பிடிச்சி கைகாலை பிடிச்சி அந்த வழக்கிலிருந்து தப்பிச்சு மீண்டும் சிலுவம்பாளையம் பஞ்சாயத்தில் போய் நிற்கிறார். தேர்தலில் நிற்கிறார். ஆனால் தேர்தலில் நின்றாலும் அவரால் ஜெயிக்க முடியல, தோற்று போகிறார். அப்புறமா அவருடைய நேர்மை நியாயம் என்ன அப்படிங்கிறது மக்களுக்கும் தெரியும். என்னுடைய அண்ணாமலையோட நேர்மை நியாயத்தை பற்றி பேசுறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதாவது அருகதை இருக்குதா? இவ்வளோ ஒரு கொலை பண்ணியிருக்கிறாரு, ஒளிஞ்சிருக்கிறாரு. அந்த கேஸ்லேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு அப்போ அமைச்சராக இருந்த அதிமுக அமைச்சரை போய் கையில் உளுந்து பிடிச்சி அமுக்கி உட்காந்து கெஞ்சி கூத்தாடி அந்த கேஸ்லேருந்து தப்பிச்சு வந்தவர். அவருக்கு எப்படி இருக்கும்? அவருக்கு நேர்மையை பற்றி பேசுகிறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஒரு கூவத்தூரில் ஒரு கட்சியோட பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கிற நிகழ்வு நடக்குமா? எங்கேயாவது நடக்குமா? அந்த மாதிரி நிகழ்ச்சியெலாம் நடக்குது. ஒரு புரட்சித் தலைவர் ஒரு புரட்சித் தலைவி நடத்தின கட்சியை கூவத்தூரில் என்னென்ன அசிங்கப்படுத்தினாங்க. திரிஷாவெல்லாம் கேட்டாங்கன்னு சொல்லி அவங்க கட்சிக்காரங்க ஒன்றிய செயலாளர் வெளியே சொல்லிகிட்டு இருந்தார்.
குட்டிச்சிட்டு கும்மாளம் போட்டு நிறைய வீடியோக்கள்லாம் வெளியே வந்துச்சு. அவ்வளோ தூரம் இது பண்ணார். அதுக்கப்புறமா அவருக்கு முதலமைச்சர் பதவியை வந்து சசிகலா கொடுக்கும்போது எப்படி வந்தார்? ஒரு மண்புழு, ஒரு கரப்பாம்பூச்சி மாதிரி தவழ்ந்து காலில் விழுந்து பதவி வாங்கிக்கிட்டு பதவியில் உட்கார்ந்த பிறகு எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணிக்கிட்டு அப்படி செயல்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அண்ணாமலை அப்படிப்பட்ட நபரா? ஒரு விவசாயியின் மகன். அந்த விவசாயியின் மகனை தற்குறிய எடப்பாடி பழனிசாமி எப்படி பேசலாம்? மானங்கெட்டு பதவி வாங்கினவர், தன்மானத்தோட 10 வருஷம் பச்சை மையால் கையெழுத்து போட்டு ஒரு அரசு அதிகாரியாக இருந்து செயல்பட்டு நேர்மையாக பணியாற்றி ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்காமல் இந்த கட்சிக்காக பாஜகவுக்கு மாநில தலைவர் பதவியில் உட்காந்து பாஜக கட்சியை ஆட்சியில் அமர்த்தணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்க என்னை பார்த்து பேசுகிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்டிருக்கிறாரு. அது இல்லாமல் அவருக்கு என்ன 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கிறார், நம்ம எப்படியாவது முதலமைச்சர் ஆயிடணும் அப்படின்னு. அது சாத்தியமே கிடையாது. இங்கே சைடு அண்ணாமலை ஒரு இதை பண்ணிகிட்ருக்கார். அவர் வந்து சொல்கிறார், அதிமுக 4வது இடத்துக்கு கூட வர தகுதி இல்லாத நிலைமையில தான் இன்றைக்கி இருக்க சூழ்நிலை இருக்குது. எடப்பாடி பழனிசாமி என்னவோ அவர் பெரிய பிம்பமாக காட்டணும்னு முயற்சி பண்ணுறாரு. அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அடித்து நவுத்தி எரிய போகிற மக்கள் எல்லாருமே அந்த எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழ்நாட்டில் 4வது இடம் கூட கிடைக்காது அப்படின்னு சொன்னார். சரி, உங்களுக்கும் அதிமுகவுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு எல்லோரும் கேட்பீங்க. அண்ணாமலை சொல்கிறாரு, அதிமுகவுக்குள்ளே என்ன பிரச்சனை? எனக்கும் அதிமுகவுக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் 2019 நடக்க போகிற தேர்தலில் வாரணாசியில் பிரதமர் மோடி வந்து மனு தாக்கல் பண்ணுறார். அப்போது பாஜக கூட்டணியில் இருக்க மாநில முதலமைச்சர்கள் எல்லாருமே வந்து வேட்புமனு தாக்கல் நடக்கும்போது அங்கே வர்றாங்க, கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்த பாஜக கூட்டணியில் ஆதரவு பெற்றிருந்த எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஃபோன் பண்ணி, அண்ணே இது மாதிரி பிரதமர் மோடி வந்து வாரணாசியில் போட்டி போட போகிறாரு, வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறாரு, கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நான் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஓப்பன் பண்ணி பேசினார். தோற்று போகிற மோடிக்காக நான் எதுக்கு வாரணாசி வரைக்கும் வரணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி மோடியை பற்றி பேசியிருக்கிறார். அதனால தான் அண்ணாமலைக்கு பயங்கரமான ஒரு கோபம். என்ன தான் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் ஒரு கட்சியோட தலைவரை பற்றி, பிரதமரை பற்றி ரொம்ப கேவலமாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணார். ஒரு கூட்டணி கட்சி இருந்தாலும் நான் எதுக்காக அவரை மதிக்கணும்? எடப்பாடி பழனிசாமியை நான் எதுக்காக மதிக்கணும்? என் தலைவனை பற்றி கேவலமாக பேசும்போது அப்படிப்பட்ட கூட்டணி கட்சியே எனக்கு தேவை கிடையாது, கூட்டணியே தேவை கிடையாதுன்னு சொல்லி தான் வெளியே வந்தேன். எனக்கும் அதிமுகவுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. என் தலைவனை பற்றி பேசினா நான் சும்மா இருந்துக்கிட்டே இருக்க முடியாது. சும்மா இருக்கவும் மாட்டேன், சும்மா அப்படி பேசினவங்கள சும்மாவும் விட மாட்டேன். இவர் 4.5 வருஷம் ஆட்சி செஞ்சார். மாதம் எம்எல்ஏக்களுக்கு காசு கொடுக்கலன்னு சொல்லுங்கள். காசு கொடுத்து தக்க வச்சு அவங்க கூட வந்து எப்படியா இருந்தாலும் ஆட்சியை கலைச்சிருவாங்கங்கிறதுக்காக பயந்து வந்து எல்லா எம்எல்ஏக்களையும் மாவட்ட செயலரையும் கரெக்ட் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அப்படி நேர்மை இல்லாமல் ஆட்சி பண்ணி மக்களுக்கு எந்த விதமான ஒரு நன்மையும் செய்யாமல், மக்களுக்கு அவருக்கு ஜெயலலிதாவுக்காக ஓட்டு போட்டோம் அந்த மக்களுக்கு கூட ஒன்றுமே பண்ணலை. அப்படிப்பட்டவர் வந்து என்னையை பற்றி, என் நேர்மையை பற்றி இப்படியா பேசுவார்? தற்கூரி எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி அண்ணாமலை விட்டு வாங்குன்னு வாங்கிட்டார். அதே போல் வந்து நான் கட்சியில் வந்து உங்களை போல் கிளை செயலாளர், அந்த செயலாளர், இந்த செயலாளர், இந்த 52 வருஷமாக இருந்து பயணித்து நான் பொதுச் செயலாளரானேன் அப்படின்னு சொல்லாதீங்க. அது ரொம்ப கேவலமாக இருக்குது. நீங்கள் பொதுச் செயலாளராக ஆக்கப்படலை. நீங்களாக வந்து ஒரு செட்டப்பை உருவாக்கி நீங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுக்கிட்டீங்க. நாங்கள் அப்படி கிடையாது. எங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் உட்காந்துருக்கோம், மேடையில் உட்காந்துருக்கோம் அப்படின்னா நான் மாநில தலைவர் அப்படிங்கிற ஒரு மமதையில் உட்கார முடியாது. எனக்கு எதிராக உட்கார்ந்துருக்கிற அந்த தொண்டர்களுக்காக உழைக்கக்கூடியவன் ஒரு உறுப்பினர் அப்படிங்கிற மாதிரி தான் நான் உட்கார முடியும். அந்த அளவுக்கு தான் எங்கள் கட்சி வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. உங்களை போல் வந்து ஒரு மேலே இருக்கிற சேரில் உட்காந்தோம்னா ஒரு அதிகாரமிக்க ஒரு பதவி, அதிகாரமிக்க ஒரு நபர், நாங்கள் சொல்கிறது தான் தொண்டர்கள் கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எங்கள் கட்சியில் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து விட்டு வாங்குன்னு வாங்கிட்டார். அதே போல் வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு? அவர் ஆட்சி காலத்தில் அவருடைய சம்பந்தி மூலமாக நிறைய டெண்டர்கள் எடுத்தார். இங்கே மட்டுமா, தமிழ்நாட்டில் மட்டுமா பண்ணிகிட்ருக்காரு? அசாம், பீகார், ஒரிசான்னு சொல்லி எல்லா மாநிலங்களையும் டெண்டர் எடுத்து செஞ்சுக்கிட்டு தான் இருந்தார். அவ்வளோ சம்பாதிச்சார். இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியுமா? தெரியவே தெரியாது. இன்னைய வரைக்குமே அவர் சம்பந்திக்காக தான் உழைச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் சம்பந்தியை வந்து பணக்காரன் ஆக்கிட்டு இருக்காரு. ஏகப்பட்ட டெண்டர் எடுத்து முறைகேடு பண்ணி அந்த காசெல்லாம் எங்கே போச்சு?
அதிமுக தொண்டன் யாராவது அனுபவிச்சிருக்கானா? ஒருத்தனுமே அனுபவிச்சது கிடையாது. அதே போல் எங்கள் கட்சியில் இருக்க முடியுமா பாஜகவில்? பாஜக சும்மா விட்டுருமா? தொண்டனுக்காக உழைக்கக்கூடிய ஒரே கட்சி அப்படின்னா அது பாஜக மட்டும்தான். ஆனால் என்னைய பற்றி பேசினதுக்கு நான் பதிலடி கொடுக்காம நான் போயிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து திரும்ப திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி ஏதாவது பேசுவார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத நான் சொல்கிறேன். நேர்மை இல்லாதவர் எடப்பாடி பழனிசாமி, தற்குறி எடப்பாடி பழனிசாமி. அப்படிப்பட்ட ஒரு நபர்கிட்ட இருந்து எந்த விஷயத்தையுமே நம்ம பெருசாக நேர்மையான விஷயங்களை எதிர்பார்க்கவே முடியாது. அது 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் கண்டிப்பாக அவருக்கு அதை உணர்த்துவாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து எகிரி நேற்று அடிச்சிருக்கிறார். இந்த விஷயம் வந்து பாஜகவில் வந்து மட்டும் இல்லை, அதிமுகவிலையும் பயங்கர ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியே வச்சுருக்கு. என்னடா அது, அண்ணாமலை எப்படி பேசுனா எடப்பாடி பழனிசாமியை மனவரியாக திட்டுறாரு, இவ்வளோ கேவலமாக திட்டுறாரு. திமுக கூட எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு கேவலமாக பேசுனது இல்லையா? அண்ணாமலை இவ்வளோ கேவலமாக பேசுகிறாரு. கட்சிக்கு ஆட்சி அரசியலுக்கு வந்தே ஒரு 3.5 வருஷம் தான் போல இருக்குது. இந்த சூழ்நிலையில் இப்படி கேவலமாக பேசுகிறாரு, புள்ளி விவரங்களோட பேசுகிறாரு, என்னையா பண்ணுறது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஆதரவாக இருக்கிறவங்க எல்லாம் நொந்து போயிருக்காங்க. அதே சமயத்தில் அதிமுக தொண்டர்கள் அண்ணாமலை சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்கியா? ஆமாம், உண்மை தானே. எடப்பாடி பழனிசாமி ஒரு நேர்மையான ஆளா? நம்பிக்கை துறை தானே. சசிகலாவுக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்த சசிகலாவை கட்சிக்குள்ளே சேர்க்கல. 4.5 வருஷம் ஆட்சி செய்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த ஓபிஎஸை கட்சியை விட்டு தூக்கி விட்டார். எங்கே தனக்கு போட்டியாக வந்துடுவாருன்னு டிடிவியும் கட்சியை விட்டு தூக்குனார். இப்படி வந்து பல துரோகங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி, இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்தில் உட்காரணுங்கிற வரைக்கும் அவர் இந்த பம்மலை காட்டுவார். உட்கார்ந்த பிறகு அவருடைய ஆட்டத்தை காட்டுவார். இதெல்லாம் வந்து அதிமுக தொண்டனுக்கு நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லி அதிமுக தொண்டர்கள் கூட யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியோட செயல்பாடுகள் மேலே அதிருப்தி ஆயிட்டாங்க. அதனால தான் 2026 அதிமுக 4வது இடத்துக்கு கூட வராது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்கிறார். அந்த அளவுக்கு கடுமையான விமர்சனங்களை அதிமுகவினரே எதிர்பார்க்கல. அண்ணாமலைகிட்ட வந்து இவ்வளோ கடுமையான, அதுவும் இல்லாமல் தற்கூரி எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பேசுனதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான் அப்படின்னு சொன்னாலும் இவருக்கு தேவைதாங்க. இவர் ஏங்க வாயை கொடுத்தாரு? அண்ணாமலை மாநில தலைவராக வந்தார்னா அது பாஜக மேலிடத்தோட கவலை. எதுக்காக வந்தார், ஏன் வந்தார், எதுக்காக பாஜக மேலிடம் அண்ணாமலை கொண்டு வந்து போட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கேட்பாங்கள்ல. அவங்க கேட்டிருக்காங்க. பாஜகவில் இருக்க மற்ற தலைவர்கள் கேட்கட்டுமே, இவருக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். இந்த மோதல் இப்போதைக்கு விடாது. தொடர்ந்து தினம் ஏதாவது இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தரப்புலேருந்து ஜெயக்குமாரோ உதயகுமாரோ யாரோ போன்ற நபர்கள் வந்து பேசுவாங்க. அதுக்கு பதிலடி அண்ணாமலை கொடுப்பாரு. இப்படி ஒவ்வொருத்தங்களையும் வச்சு தான் செஞ்சிகிட்ருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை பேசுனது சரியா தப்பா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.